ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட்ங்கிற நம்ம ஷாப்பிங் ஆப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் கம்மியான விலையில் வாங்கி நீட்டாக பயன்படுத்திக்கலாம். நல்ல ட்ரஸ்டட் ஆப். நானும் வாங்கி யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராடக்ட்லாம் தரமாக இருக்குது. நீங்களும் வாங்கி பயன்படுத்திக்கிங்க. கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ BRCS காம்பினேஷன் பார்க்குறோம். கேரக்டர் காம்பினேஷன். ஃபஸ்ட்டு ஜெயான் இம்மோர்டல் காம்பினேஷன். ஜெயான் வச்சுங்க 60 HP வரும் தட்டி விட்டோம்னா. அடுத்து ஜானி ஆக்டிவ் பவர் யூஸ் ஆகும்போது 40 சீல் பாயிண்ட் கிடைக்கும். அடுத்து லிக்யூட்டா கேரக்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா எனிமியை கில் எடுத்துட்டோம்னா 2 கில் அடிச்சிட்டோம்னா 50 சீல் பாயிண்ட் இருக்கும். அடுத்து ஆண்டோனியா கேரக்டர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறது 30 சீல் பாயிண்ட் இருக்கும். ஆக மொத்தம் 200 எல்லாம் கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு 420 சீல் பாயிண்ட் கிடைக்கும். இம்மோர்டல் உங்கள் எனிமியை அடித்தானா அவ்வளோதாங்க, அவன் அடித்தே செத்துறணுங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி இது நம்ம HP வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது நம்ம இந்த காம்பினேஷன் வந்து நம்ம ரஸ்ஸரு, லாங் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சு எல்லா பொசிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அலோக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அலோக்கு பற்றி தெரியும். 15% மூவ்மெண்ட் ஸ்பீடு, கில்லி 6% மூவ்மெண்ட் ஸ்பீடு இருக்குங்க. சோட்டா எனிமியை அடிக்கும்போது நமக்கு HP ஏறும். நாக் பண்ணிட்டோம்னா 40 HP ஏறிடும். ஃபோர்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு டேமேஜ் இருந்துச்சுன்னா HP ஏறும். அடுத்து அந்த பெட்டு யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஆக்டிவ் பவரை யூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது கோடா கேரக்டர். ஷார்ட் ரேஞ்ச் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் கோடா கேரக்டர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுங்கள். எனிமியோட லொக்கேஷன் எங்கன்னு காட்டி கொடுக்கும். நம்ம சர்வே பண்ணோம்னா HP ஏறும். சர்வே பண்ணால் HP ஏறும். லியோன் கேரக்டர் HP 60 HP ஏறும். சோட்டா எனிமி அட்டாக் பண்ணும்போது நமக்கு HP ஏறும். நாக் பண்ணிட்டோம்னா 40 HP கிடச்சிரும். லூனா கேரக்டர் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரேட் ஆஃப் ஃபயர் கைஸ். லூனா கேரக்டர் யூஸ் பண்ணும்போது 15% ரேட் ஆஃப் ஃபயர், 8% ரேட் ஆஃப் ஃபயர், அது அப்படியே மூவ்மெண்ட் ஸ்பீடாக கன்வெர்ட் ஆகும் நாக் பண்ணிட்டோம்னா. அடுத்து நம்ம காம்பினேஷன் என்ன பார்க்க போகிறோம்னா லாங் ரேஞ்ச் காம்பினேஷன். BR மோடில் லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணோம்னா சாண்டனியோ ஆக்டிவ் ஸ்கில்லாக சாண்டனியோ யூஸ் பண்ணுங்கள். லூனா, ரஃபேல், சோட்டா பெஸ்ட்டாக இருக்குங்க. லூனா ரேட் ஆஃப் ஃபயர் கிடைக்கும், கண்ணுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் கிடைக்கும். நாக் பண்ணோம்னா சாண்டனியோ யூஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்க்கலாம். ரஃபேல் சைலன்சர் போட்ட மாதிரி அடிக்கும் கைஸ். எனிமியோட பிளட்டு வேகமாக குறையும். நாக் பண்ணாட்டி சீக்கிரம் டெத் ஆகிடும். சோட்டா தான் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு கைஸ். HP ஏறும் எனிமி அடிக்க. அடுத்து ராக்கி பெட்டு வச்சுங்க. ஆக்டிவ் இது செகண்டாக கூல்டவுன்ஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கட் காம்பினேஷன் கைஸ். உல்ஃப்ரா யூஸ் பண்ணிக்கிங்க. எனிமிக்கு ஹெட்ஷாட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம எனிமி அடிக்கும்போது ஹெட்ஷாட் ரேட்டை அவனுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஹூகாங் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த புஷ்ஷை போட்டுக்கிட்டோம்னா எனிமியை அடிச்சுக்கலாம் கைஸ். எனிமியை நாக் பண்ணிட்டோம்னா திரும்பவும் அந்த புஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த லூனா ரேட் ஆஃப் ஃபயர் கைஸ். கண்ணுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் கொடுப்பாங்க. எனிமியை நாக் பண்ணிட்டோம்னா நமக்கு ரேட் ஆஃப் ஃபயரை மூவ்மெண்ட் ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. நல்லதாக இருக்கும் கைஸ். சோட்டா அதே ரேட் ஆஃப் ஃபயரோடு போய்ட்டு எனிமியை அடிக்கிற ஒவ்வொரு பேர்டும் HP ஏறும். அவனை நாக் பண்ணிட்டோம்னா 40 HP ஏறும். இந்த பெட்டு யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு 30 EP கிடைக்கும். 10 EP ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 15 HP கிடைக்கும். அவ்வளோதான்.